வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 15/6/2026 ஆனி மாதம் 1ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். பணவரவு, மன நிம்மதி, பெரிய பவர், பெரிய மனிதர்களை சந்திப்பது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த அற்புதங்களும் ஆனந்தங்களும் பேரானந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும் ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்திற்கு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தனிப்பட்ட செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் யோக பலத்தை பெற்றுத்தந்தாலும், உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஆனந்தத்தை பெற்றுத்தரும். பழைய பயணங்கள், உறவுக்காரர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது. ஆனாலும் மன அழுத்தம் ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள், உறவு நட்பு விஷயத்தில் படர்படுப்பு கூடாது. முதலீடுகளுக்கு அனுகூலங்கள் காணப்படும். யோக பலத்தை அதீதமாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பென்று எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தலாம். புதிய முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தும். தொழிலில் இருந்த சங்கடங்கள், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட இழுபறியாக இருந்த சிக்கல் ஒன்று தீர்வது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பயணங்களில் மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள். அண்டை அயலாரட்டு விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தரவாதத்துடன் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆகிறதும், உறவுக்குள்ளாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதும், பயணங்களில் ஏற்றங்கள் ஏற்படுவதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதத்திலும் நன்மைகளும் ஆனந்தங்களும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தியும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும், உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் தேவையற்ற சங்கடத்தை தீர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான சங்கடங்களும் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், தொழிலில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாமே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.